நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்று வரும் சுந்தரகாண்ட பாராயணம். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்திய வேத பண்டிதர்கள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருநட்சத்திர உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட உற்சவ மூர்த்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர உற்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற சேவா காலம் மற்றும் சாத்து முறை. திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த தமிழக ஆளுநர். தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தேவஸ்தான அதிகாரிகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமிக்கு திருமலையிலிருந்து பட்டு வஸ்திரங்கள். கைசிக ஏகாதசியை முன்னிட்டு சமர்ப்பித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் கைசிக ஏகாதசி வைபவமாக நடைபெற்ற அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தர்மகிரி வேதவிஞ்ஞான பீடத்திலும் வசந்த மண்டபத்திலும் உலக நன்மை மற்றும் மக்கள் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டி சுந்தரகாண்ட பாராயணம், ஹோமம், ஜபம் ஆகியவை நடைபெற்று வருகிறது. இம்மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தர்மகிரி வேதவிஞ்ஞான பீடத்தின் சார்பில் வசந்த மண்டபத்தில் 16 பண்டிதர்கள் பங்கேற்ற சுந்தரகாண்ட பாராயணம் நடைபெற்றது. மேடையின் நடுவே சீதாராம திருவுருவப்படத்தை சிறப்பாக அலங்கரித்து வைத்து குரு பிரார்த்தனை, சங்கல்பம், ஸ்ரீராம பிரார்த்தனை, ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிரார்த்தனை, ஸ்ரீ வால்மீகி பிரார்த்தனை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளை நிர்வகித்தனர். தொடர்ந்து ஸ்ரீமத் ராமாயணம், பாலகாண்டம், சம்ஷித ராமாயணத்தில் இருக்கும் 3 ஸ்லோகங்கள், ஸ்ரீமத் ராமாயணத்தின் ஆதி காவியம், சுந்தரகாண்டத்தில் உள்ள 7வது சர்க்கத்திலிருந்து 10வது சர்க்கம் வரை இருக்கும் 152 ஸ்லோகங்களை படனம் செய்தனர். பிறகு ஸ்ரீ ராமஸ்ருதி, பரஸ்ருதி, ஷம பிரார்த்தனை, பகவத் சமர்ப்பணம் உள்ளிட்ட வைபவங்களை நடத்தியதும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரமூர்த்திக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆராதனைகளை நடத்தினர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலின் உப ஆலயமான ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் சன்னதியில் சுவாமிக்கு திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு ஊஞ்சல் சேவையும் திருவீதி புறப்பாடும் நடத்தப்பட்டது. முன்னதாக நேற்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவை நடத்தி ஆரதி காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் கேடயத்தின் மேல் தெய்வங்களை நிறுத்தி ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு 2 குடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் கல்யாண உற்சவ மண்டபத்தின் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ திருமங்கையாழ்வார் சன்னதிக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் வருகை தந்து ஆழ்வார் முன்பு அமர்ந்து திவ்ய பிரபந்த பாராயணம் செய்தனர். திருமங்கையாழ்வார் அருளிய திருவாய்மொழி பாசுரங்களை சேவித்ததும் ஜீயர் பெருமக்கள் சாத்துமுறை மற்றும் சேவா காலம் ஆகியவற்றை நடத்தினர். இதையடுத்து ஸ்ரீ திருமங்கையாழ்வாருக்கு அர்ச்சனையுடன் ஆரதிகள் காட்டப்பட்டதும் ஜீயர் பெருமக்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தமிழக ஆளுநர் திரு RN ரவி குடும்ப சமேதராய் தரிசித்தார். முன்னதாக ஆலயத்திற்கு வருகை தந்த ஆளுநர் தம்பதிகளை ஆலய அதிகாரிகள் வரவேற்று தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். பிறகு ரங்கநாயக்க மண்டபத்தில் ஆளுநர் குடும்பத்தினருக்கு வேதாசீர்வச்சனம் செய்து சிறப்பு மரியாதைகளுடன் எம்பெருமானின் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
கைசிக ஏகாதசியை முன்னிட்டு திருமலையிலிருந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமிக்கு அனுப்பப்பட்ட பட்டு வஸ்திரங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு B.R. நாயுடு அவர்கள் சமர்ப்பித்தார். முன்னதாக கோவிலில் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே திருவேங்கடமுடையான் உடுத்தி அனுப்பிய பட்டு வஸ்திரங்கள் மற்றும் புதிய பட்டாடைகள், பலவித பழங்கள், மலர் மாலைகள் ஆகியவற்றை வைத்து அலங்கரித்திருந்தனர். ஆலயத்திற்கு குடும்ப சமேதராய் வருகை தந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு B.R. நாயுடு அவர்களுக்கு திருக்கோவில் சார்பில் சிறப்பு மரியாதைகளுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு அறங்காவலர் குழு தலைவர், குடும்பத்தினர் மற்றும் அதிகாரிகள் மங்கள பொருட்களுடன் பட்டு வஸ்திரங்களை கைகளில் ஏந்தியபடி முன்னே செல்ல, கோவில் யானை மீது பிரதான பட்டு வஸ்திரங்களை வைத்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இசை வாத்தியங்களோடு பிரகாரங்களை சுற்றி வலம் வந்ததும் ஸ்ரீரங்கத்து ஆலய அதிகாரிகளிடம் அறங்காவலர் குழு தலைவர் திருக்குடைகள், பட்டு வஸ்திரங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்தார். இதையடுத்து சுவாமி தரிசனம் முடிந்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் தம்பதிகளுக்கு, குடும்பத்தினர் மற்றும் அதிகாரிகளுக்கு திருக்கோவில் சார்பில் விசேஷ மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து பேசிய ஸ்ரீரங்க ஆலயத்தின் பிரதான அர்ச்சகர், ஒவ்வொரு கைசிக ஏகாதசியின் போதும் திருவேங்கடமுடையான் பட்டு வஸ்திரங்களை அனுப்புவது நட்பு ரீதியாக பல 100 ஆண்டுகளாக வழக்கத்தில் இருப்பதாக கூறினார். இவரை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு B.R. நாயுடு, ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருமலையிலிருந்து பட்டு வஸ்திரங்கள் எடுத்து வந்து சமர்ப்பிப்பதற்கு தனக்கு வாய்ப்பளித்த ஆந்திர முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை கைசிக ஏகாதசியை முன்னிட்டு அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசமூர்த்தி, ஸ்ரீ விஸ்வக்சேனர், ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத உற்சவர் பெருமாள் ஆகியோரை எழுந்தருளச் செய்து ஆரதி காண்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ரக்ஷாபந்தனம் உள்ளிட்ட முறைப்பாடுகள் நடத்தினர். தொடர்ந்து 108 வெள்ளி கலசங்களை வரிசையாக வைத்து கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியாக வாச்சனம், அக்னி பிரதிஷ்டை ஆகியவற்றை நடத்தி மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்க்கப்பட்டது. அலங்கார பிரியனும் தாயாரும் விசேஷ அலங்காரத்தில் தரிசனம் தந்தருளினர். மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்த்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு 108 கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரதிகள் காட்டியதும் அபிஷேகத்தை துவக்கினர். ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசமூர்த்தி, ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் மற்றும் ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மங்கள இசை முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சகஸ்திரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. கார்த்திகை மாத ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கொட்டு முழங்க மூலவருக்கு நைவேத்தியம் எடுத்து வரப்பட்டது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று வாத்திய முழக்கத்தோடு வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிம்மகதியில் கருவறையிலிருந்து வெளியே வந்த சுவாமி முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் கட்டி திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து தங்க யக்னோபவீதம், நீள்முடி கிரீடம் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவருக்கு தங்க திருக்குடைகள் பிடித்து சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசி தண்டம் மற்றும் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. அரையர் சுவாமிகள் பாடல்களை பாடியபடி முன்னே செல்ல உற்சவரை பிரகாரங்கள் வழியாக சுமந்து சென்று மீண்டும் மூலஸ்தானத்தை அடைந்தனர். பாடல்கள் பாட மேலப்படியில் வைத்து விசேஷ கைங்கரியங்கள் நடத்தியதும் உள்ளே பிரவேசித்தனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் கார்த்திகை தீப திருவிழாவின் நிகழ்வுகளாக உற்சவ மூர்த்திகளுக்கு வெள்ளி ரத பவனி தேரோட்டம் ஆகியவை வெகு விமர்சையாக நடைபெற்றன. 6ஆம் திருநாளன்று சிவாலயத்திலிருந்து தனித்தனி சப்பரங்களில் 63 நாயன்மார் உற்சவர்களை எழுந்தருளச் செய்து சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். வெள்ளி யானை வாகனத்தின் மேல் உண்ணாமுலையுடன் அண்ணாமலையார் வீற்றிருந்து திருக்காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கணநாதன் கஜ வாகனத்தின் மீது நின்று முன்னே செல்ல ஆதி தம்பதிகள் பின்தொடர புறப்பாடு துவங்கியது. நகரின் முக்கிய வீதிகள் வழியே நாயன்மார்கள் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து மாலை வேளையில் உற்சவ மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தர கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் பஞ்சமூர்த்திகளை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்ததும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் ஆதி தம்பதிகளை கொலுவிருக்கச் செய்தனர். சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாட கொட்டும் மழையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் விநாயகர், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர் முன்னே செல்ல வெள்ளி ரதத்தில் பவனி வந்த தெய்வங்களை சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து தேரோட்டத்தை முன்னிட்டு திருத்தேருக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. தேர் சக்கரங்களுக்கு தேங்காயை உடைத்ததும் அரசு அதிகாரிகள், ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் அரோகரா கோஷம், சிவநாம கோஷம், சக்தி கோஷம் எழுப்பி வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. விநாயகர் எழுந்தருளிய தேர் முன்னே செல்ல பிரம்மாண்ட திருத்தேரில் அம்பிகையுடன் வீற்றிருந்த அண்ணாமலையாருக்கு ஆரத்தி காண்பித்ததும் தேரோட்டம் துவங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பி வடம் பிடித்து இழுத்தனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு திருக்கோவிலை வண்ணமின் விளக்குகளால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்கியபடி மலர்தட்டுகள் ஏந்திய ஏராளமான பெண்கள் உடன்வர நகர வீதிகளில் ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். அங்கு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மலர் தட்டுகளை சேர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் உடன் வர காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஸ்ரீ சங்கர ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆலயத்திற்கு வருகை தந்து யாக பூஜையில் பங்கேற்றார். தெய்வ திருவுருவங்கள் நிறைந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம், பரிவார தெய்வ சன்னதி விமானங்கள், விசாலமான பிரகாரங்கள் கொண்ட சிவாலயம் மின் ஒளியில் ஜொலிக்க ஏராளமானோர் அதிகாலையில் ஆலயத்திற்கு வருகை தந்து யாக பூஜையில் பங்கேற்றனர். பிறகு யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களோடு நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து 8ஆம் கால யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் பிரதான கலசத்திற்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவில் கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் கோபுரங்களை தரிசித்தனர். மன்னார்குடியில் அமைந்திருக்கும் மகரிஷி கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வாசுதேவ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பந்தகால் நடும் வைபவம் நடைபெற்றது. கோபிலர், கோபிரளையர் என்ற இரு முனிவர்கள் கிருஷ்ணவதாரத்தை காணுவதற்காக புறப்பட்ட போது அங்கே வந்த நாரத மகரிஷி கிருஷ்ணவதாரம் முடிந்துவிட்டதாகவும் அவரை மீண்டும் தரிசிக்க வேண்டும் என்றால் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் சென்று தவம் இயற்ற வேண்டும் எனவும் கூறினாராம். அதன்படி அங்கு சென்று தவம் இயற்றிய மகரிஷிகளுக்கு கிருஷ்ணவதாரத்தின் 32 சேவைகளையும் ஸ்ரீ விஷ்ணு பகவான் காட்டி அருளியதாக தலவரலாறு. கோவில் மூலஸ்தானத்தில் உபய நாச்சியார்களோடு மூலவர் ஸ்ரீ வாசுதேவ பெருமாள் எழுந்தருளி காட்சி கொடுத்தார். அங்கு ஸ்ரீ கருடாழ்வார் முன்பு மங்கள பொருட்களை வைத்து பூஜைகள் செய்ததும் கோவிலின் வெளியே முகூர்த்த கம்பத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தர்பை புல்லுடன் மாவிலையும் மலர் மாலையும் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து முகூர்த்த கம்பங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் சன்னதியின் இருபுறம் பூமியில் ஊன்றப்பட்டது.
இதைத் தொடர்ந்து கருவறையில் எழுந்தருளியிருக்கும் தெய்வங்களுக்கும் மகரிஷிகளுக்கும் தீபாரதி காட்டப்பட்டது. கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ தியாகராஜருக்கு 179வது ஆராதனை விழாவை முன்னிட்டு திருவையாற்றில் பந்தகால் நடும் விழா நடத்தப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ தியாகராஜரின் முக்தி ஸ்தலத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்பட்டதும் முகூர்த்த கம்பத்தை சுமந்து வந்து வெளிப்பிரகாரத்தில் பூமி பூஜை நடத்தி கம்பம் ஊன்றப்பட்டது. பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து பந்தகாலுக்கு மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து சன்னதியிலுள்ள ஸ்ரீ தியாகராஜரின் திருமேனிக்கு மந்திர உச்சாடனங்களுடன் மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை கடை ஞாயிறு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சிவாலயத்திற்கு வருகை தந்து மண் சட்டியில் பச்சரிசி வெல்லம் கலந்து தயார் செய்யப்பட்ட மாவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றி வைத்து முதலில் அருள்மிகு பஞ்சசந்தை விநாயகர் முன்பு வைத்து பூஜைகளை செய்தனர். இதையடுத்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மண் சட்டிகளை சுமந்து கொண்டு ஆலயத்திற்குள் சென்று மூலவர் ஸ்ரீ கச்சபேஸ்வரருக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர். பிறகு உற்சவ மண்டபத்தில் அம்பிகையுடன் எழுந்தருளியிருந்த சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வைரவன்பட்டியில் உள்ள அருள்மிகு வைரவர் சுவாமி கோவிலில் நடைபெற்று வந்த கம்பக சஷ்டி விழாவின் நிறைவு நாள் நிகழ்வாக சூரசம்ஹாரம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆலய மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ வைரவர் சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி தங்க ருத்ராட்ச மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து கையில் திரிசூலம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளி குதிரை வாகனத்தின் மேல் கையில் ஈட்டியுடன் விசேஷ அலங்காரத்தோடு ஸ்ரீ துர்க்கையம்மனை அமர்த்தியிருந்தனர். ஸ்ரீ நந்தி பகவான் வெள்ளி மூஷிகன் மீது வெள்ளி கவச அலங்காரத்துடன் விநாயகர் சமேத முருகப்பெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தர பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபத்துடன் மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களை கோவிலின் வெளியே அழைத்து வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் ஸ்ரீ வைரவ சுவாமியை அமர்த்தி ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து வீதி உலா துவங்கியது. வழிநெடுகிலும் பக்தர்கள் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு விநாயக பெருமானும் துர்க்கையம்மனும் சூரனை வதம் செய்ய முயன்றனர். அப்போது வெள்ளி தேரில் எழுந்தருளிய ஸ்ரீ மார்த்தாண்ட பைரவர் அம்பிகையிடமிருந்து பிரார்த்தித்து திரிசூலம் வாங்கி சூரனை வதம் செய்யும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த சம்பகாசூர சம்ஹாரத்தை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மல்லூர் பண்ணையார்பட்டியில் அமைந்திருக்கும் தென்திரு அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கொடிமரம் முன்பு மேடை மீது விநாயகரையும் கலசத்தையும் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகளை துவக்கினர். கலசாராதனை செய்து தூபதீபம் காட்டியதும் கணநாதனுக்கும் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் உற்சவர் விநாயகருக்கும் கொடிக்கம்பத்திற்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏகதீபம் காண்பித்தனர். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் உள்ள புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு அரசு மாகாளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்ததை முன்னிட்டு மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் மூலவரான அருள்மிகு அரசு மாகாளியம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகளுடன் மலர் கிரீடம் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த அருள்மிகு மாகாளியம்மனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி கும்ப தீபத்துடன் ஏகதீப ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ மாகாளியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வைபவமாக நடைபெற்றது. கோவிலை சுற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க யாக பூஜைகள் நிறைவு பெற்றதும் கடம்புறப்பாடு நடைபெற்றது.
கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலின் உப ஆலயமும் திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாகவும் விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் ஸ்ரீ திருப்பாணாழ்வார் திரு அவதார உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ திருப்பாணாழ்வார் சன்னதியில் உற்சவருக்கு பட்டு வஸ்திரம் கட்டி பலவித ஆபரணங்களுடன் முத்து வளைய கிரீடம் அணிவித்து கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரை மூலவரான ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்ததும் ஆழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பிறகு மூலஸ்தானத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ திருப்பாணாழ்வாரை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். கோவிலை சுற்றி வலம் வரும் வேளையில் அவருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்கள் ஆழ்வார் முன்பு பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு ஆழ்வாரை சுமந்து கொண்டு பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க பிரபந்ததாரர்களுக்கு சடாரி சாதித்தனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவிலில் பவித்ரோத்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலஸ்தானத்திலிருந்து கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளோடு பவித்திர மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தீப்பந்தம் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ கோதண்டராமரை கோவிலை சுற்றி சுமந்து வந்து யாகசாலை முன்பு எழுந்தருளச் செய்தனர். அங்கு வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவரை ஆலய உள்வளாகத்தில் எழுந்தருளச் செய்ததும் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய யாக பூஜைகள் நடத்தப்பட்டு சுவாமிக்கு ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பந்தகால் நடும் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி கோவில் உள் வளாகத்திலிருந்து முகூர்த்த கம்பத்தை சுமந்து கொண்டு வலம் வந்தனர். இதையடுத்து பக்தர்கள் உபயமாக வழங்கிய 45 கிலோ தங்கம் கொண்டு தயார் செய்யப்பட்ட கவசத்தை மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி சுமந்து வந்தனர். பிறகு ஆலயத்திற்கு வருகை தந்த சிவகங்கை சமஸ்தான ராணி மதுராந்தகி நாச்சியார் வருகை தந்ததும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து கோவில் வளாகத்தில் பூமி பூஜை செய்து முகூர்த்த கம்பம் நடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், மாவுக்கரைசல் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் ஸ்ரீ சரபேஸ்வரரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே காந்தி நகர் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு உய்யவந்த அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்ததும் அவற்றை கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கடம்புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு வானில் கருடன் வட்டமிட்டதும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு உய்யவந்த அம்மன் சுயம்பு மூர்த்திக்கும் புனித நீரை ஊற்றி வஸ்திரம் கட்டி எலுமிச்சை மாலை அணிவித்து கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. திருச்சி ஓடத்துறை காவிரி கரை அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் 25ஆம் ஆண்டு சகஸ்ர தீப வழிபாடு நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவில் வளாகத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திரு உருவப்படத்தை வண்ண மாப்பொடி கொண்டு அழகாக வரைந்து அதனை சுற்றி அகல் விளக்குகள் வைத்து தீபங்கள் ஏற்றினர். தொடர்ந்து எம்பெருமானின் திரு உருவம், வண்ண மாக்கோலம் ஆகியவற்றிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டன. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சகஸ்ர தீபங்களை ஏற்றி மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதையடுத்து ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதி முன்பு வீணை இசை கச்சேரியும் நடைபெற்றது. கருவறையில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை மடி மீது அமர்த்திக் கொண்டு அபயம் காட்டியபடி அருள் புரியும் ஸ்ரீ நரசிங்க பெருமாளும் தாயார்கள் சமேத உற்சவரும் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி கோவிலில் சம்பிரோக்ஷண விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு முதல் கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத உற்சவர் பெருமாள், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியோரை விசேஷ அலங்காரத்தோடு மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். பிரதான கலசத்தை மேடை மீது வைத்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க, உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். பிறகு மந்திரங்கள் ஓதியபடி வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து பிரதான கலசத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்று வரும் சுந்தரகாண்ட பாராயணம், பல்வேறு முறைப்பாடுகளை நடத்திய வேத பண்டிதர்கள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருநட்சத்திர உற்சவம், விசேஷ அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட உற்சவ மூர்த்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர உற்சவம், திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற சேவா காலம் மற்றும் சாத்து முறை. திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த தமிழக ஆளுநர், தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தேவஸ்தான அதிகாரிகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமிக்கு திருமலையிலிருந்து பட்டு வஸ்திரங்கள், கைசிக ஏகாதசியை முன்னிட்டு சமர்ப்பித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் கைசிக ஏகாதசி வைபவமாக நடைபெற்ற அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।